திருக்குறள் தொடர்பான செய்திகளில் பண்புடைமை பார்க்க போகிறோம். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. யார் இடத்திலும் பண்புடையவனாக நடந்து கொள்ளும் வழக்கம் எதுவென்றால், மிருதுவான இரக்க குணமுடையவனாகவும் யாரும் சுலபமாக தன்னிடம் அணுகக்கூடியவனாகவும் இருப்பதுதான். அதாவது பண்புடையவன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா, நம்மளுக்கு ரொம்ப இரக்க குணம் இருக்கணும், ரொம்ப மென்மையான இரக்க குணம் இருக்கணும். அவங்களோட எந்த கஷ்டத்தையும் நம்மகிட்ட சொல்லி ஆறுதல் பெறுற அளவுக்கு நம்ம பண்புடையவங்களாக இருக்கணும். அதுதான் என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. ஒருவன் அன்புடையவன் என்று சொல்லப்படுவது, நல்ல குடியில் பிறந்தவன் என்று போற்றப்படுவது ஆகிய இந்த இரண்டு குணங்களும் அவனிடத்தில் பண்புடைமை என்னும் ஒழுக்கம் இருப்பதால்தான். அன்புடையவன் நல்ல குடியில் பிறந்தவன் சொல்லப்படுறது பண்புடையவன்ற ஒழுக்கம் இருக்கிறதுனால தான் இதை அவங்க சொல்கிறாங்க. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. நல்ல குடும்பத்தில் பிறந்த மக்கள் தம்முடைய தாய் தந்தையருடைய முகம், கை, கால் ஆகிய அங்கங்களில் ஒத்திருப்பது சரியான ஒப்பல்ல. சரியான ஒப்பு எதுவென்றால், அக்குடும்பத்தின் செல்வம் போன்ற பண்புடைமையில் ஒத்து இருப்பது தான். அதாவது அம்மா அப்பா மாதிரி கை, கால், முகம் மட்டும் இருக்கிறது ஒப்பு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்படாது. அம்மா அப்பா மாதிரி பண்புல சிறந்து விளங்கணும், நல்லொழுக்கத்தில் சிறந்து விளங்கணும்னு சொல்கிறாங்க. அதான் உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்புதாம் ஒப்பு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. யாருக்கும் இரக்கமுள்ளவர்களாக உதவி செய்து பயன்பட வாழ்கின்றவர்களுடைய பண்பு குணத்தை உலகம் பாராட்டும். மற்றவங்களுக்கு நம்ம பயனோட எப்போ பாரு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட குணத்தை உலகம் பாராட்டும். நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி பகையுள்ளும் பண்புள்ள பாடறிவார் மாட்டு. பிறருடைய துன்பங்களை அறிந்தவர்களான பண்புடையார் பகைவர்க்கும் இரக்கத்தோடு இகழாமல் உதவி செய்வார்கள். பண்புடையவர்களுக்கு விளையாட்டாக கூட பிறரை இழிவாக நடத்துவது துன்பமான காரியமாகும். நகையுள்ளும் இன்னா திகழ்ச்சி, நகை ஒரு விளையாட்டாக கூட மற்றவங்களுக்கு இகழ்ச்சி நினைக்க மாட்டாங்க. பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பகை இருக்கிறவங்கள கூட கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க இந்த பண்புடையவங்க. பண்புடையவங்க எப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு துன்பம் இருக்குதுன்னு நினச்சி அவங்கள ஒரு சிரிப்புக்காக கூட அந்த துன்பத்தை சிரிக்க மாட்டாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு எதிரியாக இருந்தால் கூட அவங்களோட துன்பத்தை கண்டு வருந்துவாங்களே தவிர எப்படி உதவ முடியும்னு நினைப்பாங்களே தவிர, நம்ம எதிரி தானே துன்பப்பட்டுட்டு போட்டோன்னே பண்புடையவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். அப்படிப்பட்ட பண்புடையவர்கள் இருப்பதால் தான் உலகத்தில் நல்வாழ்வு நடைபெற்று வருகிறது. இல்லாவிட்டால் இந்த நல்வாழ்வு மண்ணீர் புதைந்து மறைய வேண்டியதுதான். இந்த பண்புடையவர்கள், இப்படியான பண்புடையவர்கள் எல்லாருக்கும் உதவி செய்கிற பண்புடையவர்கள் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் நல்ல வாழ்வு வாழுது. இந்த உலகம் இன்னும் நிலைத்து இருக்குது. இல்லைன்னா இந்த உலகம் மண்ணில் புதைந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் பண்புடையார் பண்டுட்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். பண்பு குணமே இல்லாத மனிதர்கள் அறத்தை போல கூறிய அறிவுடையவர்களாக இருந்தாலும் பிறருடைய துன்பத்தை உணர முடியாத ஓரறிவு உயிராகிய மரத்துக்கு ஒப்பானவர்களே. அதாவது அறம் போல கூர்மையான அறிவு இருந்தாலும் அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். இந்த மக்கள் மேலே பண்பு, அவங்களோட கஷ்டத்தை கண்டு உதவி செய்யாதவங்க
இந்த ஓர் உயிராகிய மரம் போன்றவங்க தான். அவங்களுக்கு அவ்வளோ அறிவு இருந்தாலும், எத்தனை 6 அறிவு அப்படின்னு இருந்தாலும், அவங்க வந்து மற்றவங்களோட கஷ்டத்தில் பங்கு பெறாமல், அவங்களுக்கு உதவணும்னு நினைக்காம, அவங்க கஷ்டத்தை நினச்சி சந்தோஷப்படுறவங்க மரம் போன்றவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். நண்பற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை. நண்பற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை. பண்புடையவர்கள் தமக்கு துன்பம் செய்துவிட்டவர்களுக்கும் இரக்கம் காட்டுவார்கள். தம்முடன் நட்பில்லாதவர்களாக நமக்கு துன்பம் செய்கின்றவர்களிடத்திலும் கூட பண்புடையவர்கள் இரக்கம் இல்லாமல் நடந்து கொள்ள மாட்டார்கள். அதாவது தனக்கு துன்பம் செய்கிறவங்களாக இருந்தாலும் நட்பே அவங்கக்கிட்ட நம்மளுக்கு நட்பே இல்லாட்டினாலும் ஒரு பண்புடையவர்கள் வந்து அவங்க மேலே கோபம் காட்ட மாட்டாங்க. துன்பம் செஞ்சாலும் அவங்களோட நல்ல பண்பானது அவங்கள கஷ்டப்படுத்த விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பற்றார் ஆகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றார் ஆதல் கடை. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். நகர்வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்றிருள். பண்பில்லாதவர்களாக யாரோடும் அளவலாகி மகிழ்ந்து வாழ முடியாதவர்களுக்கு இந்த பெரிய உலகம் பகலிலும் இருண்டது தான். அதாவது பண்பு இருக்கிறவங்க தான் எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி பண்பில்லாதவங்க வந்து மற்றவங்க கூட வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்படியாப்பட்டவங்களுக்கு பகலும் இருள் போல் தான் சொல்கிறாங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. அதாவது பண்பு இல்லாதவனுக்கு எவ்வளோ செல்வம் இருந்தாலும் அது எப்படின்னா ஒரு பால் குண்டானில் வச்ச திரிஞ்ச பால் அந்த பாத்திரத்தில் ஊற்றின அசுத்தமான பாத்திரத்தில் ஊற்றின நல்ல பால் போல் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பில்லாதவங்களோட செல்வம் எப்படி இருக்கும்னா அசுத்தமான பாத்திரத்தில் ஊற்றின நல்ல பால் என்னாவும் திரிஞ்சு போயிடும். அதுபோல் அவங்களோட செல்வமும் வீண்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இந்த வீடியோஸ்னால் உங்களுக்கு கொஞ்சமாவது பயன் இருந்தால் கூட லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.